ஹலோ வணக்கம். இது அச்சீவ் கைட்டின் ஸ்டடி மோட்டிவேஷன். எல்லாமே ஆரம்பத்தில் கடினமானதாக தான் இருக்கும். எல்லாமே ஈஸியானா எல்லாராலையும் அதை ஈஸியாக செய்திடல. கஷ்டமாக இருக்கிறதால தான் ஒவ்வொரு ஆக்களும் ஏதோ ஒரு காரணத்தால் பின்தங்கி கொண்டு போகிறார்கள். படிப்பு என்றது வெறும் மூளை சம்மந்தப்பட்ட விடயம் மட்டுமல்ல, எங்களையும் பொறுத்து தான். நாங்கள் செய்கிற ஹார்ட் ஒர்க் தான் எங்களை மென்மேலும் எங்களோட வளர்ச்சியை மேம்படுத்தும். அதாவது நாங்கள் படிக்க போகைகளை ஆரம்பத்திலேயே எழுத தெரிஞ்சு வாசிக்க தெரிஞ்சு போகிறேல தானே, அதே மாதிரி தான் ஒவ்வொன்றிலையும் நாங்கள் சாதிக்கணுமெண்டா எங்களோட திறமைகளை வளர்த்து கொள்ளணும். தட்டத்தான் கதவும் மெல்ல மெல்லமாக திறக்கும். நாங்கள் முயற்சியே செய்யாமல் ஐயோ எங்களால் வெற்றி பெற முடியாது என்று சொன்னால் என்ன தான் முடிவு? உங்களோட வாழ்க்கை நீங்கள் நினைச்ச மாதிரி வாழணுமெண்டா அதுக்கு பொறுமையாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்கன்னு முக்கியம் இல்லை, ஒர்க் பண்ணிவிட்டு அதில் ரிசல்ட்ஸ் வரும் வரை வெயிட் பண்ணணும். கேலி செய்பவர்கள் கேலி செய்து கொண்டே இருப்பினா நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் போய்கிட்டே இருக்கணும். அது எப்படின்னா, ரோட்டில் நீங்கள் போய்கொண்டு கேட்கல, நாய் குறைக்கி தண்டுட்டு திரும்பி நின்று குறைச்சி கொண்டா இருக்கீங்க. அதே மாதிரி யார் கேலி செய்தால் உங்களுக்கு என்னன்னுட்டு நீங்கள் நடக்கிற பாதையில் முன்னோக்கி சென்று கொண்டே இருங்கள். யாரும் பெற்றோர் சொல்லலாம், சகோதரர்கள் சொல்லலாம், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே சொல்லலாம், ஊர் உலகம் எல்லாருமே நீ தோற்றுட்டேன்னு சொல்லும்போது உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும், ரெண்டைக்காவது ஒரு நாள் நான் ஜெயிப்பேன். தோமஸ் அல்வா எடிசன் 999 வெற்றிகளை கண்டிருந்தாருன்னா ஏன் 1000வது முறை முயற்சி செய்ய போகிறார்? அவர் 999 தரமும் தோத்திருக்கிறார். அதனால தான் அடுத்த முயற்சி என்று செய்து 1000வது தடவை தான் அவரே மின்குமலை கண்டுபிடிச்சிருக்கேங்கல்ல. நாங்கள் மட்டும் இந்த ஒரு எக்ஸாமில் ஃபெயில் பண்ணிட்டோம்னுட்டு அடுத்த எக்ஸாமுக்கு பயந்து கொண்டு போகாமல் இருந்தால் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குமா? ஒரு ஆள் ஒரு பாதையில் முன்னோக்கி போய்கொண்டு கேட்க வீழ்ச்சிகள் வரும், தடங்கல்கள் வரும். அதை தாண்டி போகைக்குள்ள தான் எங்களோட லைஃப் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். எங்களோட வீழ்ச்சியை கண்டு எல்லாருமே சிரிப்பினோம். ஐயோ சிரிக்கணுமே என்னட்டு நீ பின்னுக்கு போனேன்னா அந்த வெற்றி என்ற இலக்கு அடைய சில நேரம் ஒரு ஸ்டெப் ஒரு அடி முன்னுக்கு வச்சுருந்தா நீ வெற்றி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் யாரோ ஒரு ஆள் சொன்னதுக்காக நீ பின்னுக்கு போட்டேன்னா அந்த வெற்றிக்கு என்ன பிரயோசனம்? நீ இவ்வளோ நாள் முயற்சி செய்ததுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காம போயிருக்கும். உங்களோட உழைப்பு இருட்டில் இருக்கட்டும், வெளிச்சத்தில் அந்த திறமையை வளர்த்து கொள்ளுங்கோ. ஏழுமான அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கோ. ஹார்ட் ஒர்க் பண்ணாட்டியும் ஸ்மார்ட் ஒர்க் ஆவது பண்ணுங்கோ. முயற்சியையும் தன்னம்பிக்கையையும் எந்த ஒரு நேரத்திலையும் கைவிடாதீங்கோ. அப்படி என்றால் தான் கடவுள் கூட நீங்கள் கேட்கும்போது உதவி செய்வார். கடவுள் தருவார்ன்னு பார்த்து கொண்டு நாங்கள் சும்மா இருந்தால் கிடைக்குமா? இல்லை தானே. வாழ்க்கை மகத்துவமானது, அது ஒரு முறை தான் கிடைக்கும்.